ஹாய் கைஸ், வெல்கம் டு டெய்லி அனலைசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது ஃபஸ்ட்டு ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டியோட சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஃபின் நிஃப்டியில் ஒரு சைட்வேஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த சைட்வேஸ் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சைட்வேஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த சைட்வேஸ் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகிறாங்களா, அதாவது இந்த ஜோன் சைட்வேஸ் ஜோனை பிரேக் பண்ணுறாங்களா இல்லை பிரேக் டெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கலான்னு சொன்னோம். ஆனால் எந்த ஒரு கேண்டிலும் க்ளோஸ் வைக்கல மேலே. இங்கே பாருங்கள், எல்லாம் க்ரீன் கலர் கேண்டில். இந்த க்ரீன் கலர் கேண்டில் எதுவுமே மேலே க்ளோஸ் வைக்கல. அண்ட் அகெயின் அதை டச் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு மறுபடியும் கீழே தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது சைன் ஆஃப் த வீக்னஸ் தான் ஃபின் நிஃப்டியோடது. சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி காட்டுறேன். சேம் பேங்க் நிஃப்டி பேட்டர்ன் அதே மாதிரி பாருங்கள். சைட்வேஸ் ஜோன் அதே மாதிரி மார்க் பண்ணியிருக்கு. இதுவும் கீழே போயிட்டு ஒன் க்ரீன் கலர் கேண்டில் பாருங்கள், 1 2 3 4 இதுவும் போயிட்டு இங்கே பாருங்கள், இப்படி போயிட்டு எகெயின் டச் பண்ணிவிட்டு எகெயின் கீழே தான் வந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் அ சைன் ஆஃப் வீக்னஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கரெக்டாக சப்போர்ட் இடத்துல தான் இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டி இந்த சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே ஒரு இடத்துல சப்போர்ட்டில் தான் இருக்குது. அதாவது சைன் ஆஃப் வீக்னஸ் கொடுத்துட்டு எல்லாம் கீழே பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே வந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா இப்போ எல்லாமே சப்போர்ட்டில் தான் இருக்குது. நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 24,000 நிஃப்டிக்கு சப்போர்ட்டு. பாருங்கள், நிஃப்டி ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். நிஃப்டிக்கும் அதே மாதிரி தான். இந்த ட்ரெண்ட் லைன் பிளாக் கலர் லைன் போட்டிருக்குங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள். அந்த ட்ரெண்ட் லைன் கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் நல்லா ஒரு ஃபால் ஆகி கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் கரெக்டாக சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே பவுன்ஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் எல்லாமே வீக்காக தான் இருக்குது. குளோபல் மார்க்கெட்ஸ் இந்த கேப் டவுனாக தான் இண்டிகேட் ஆகுது. அப்போ 24,000க்கு கீழே வந்துச்சுன்னா நல்ல ஒரு செல்லிங் வருமா அப்படின்னு பார்த்தா 24,000க்கு கீழே ஓப்பனிங் கிடச்சா 23,300 தான் அடுத்த சப்போர்ட் நிஃப்டிக்கு வரும். 23,300 தான் நிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். பட் இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை மட்டும் தான் பார்க்குறோம். ஆனால் இதில் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ப்ளஸ் பிக் பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போது நான் உங்களுக்கு சார்ட் காட்டின மாதிரி இப்போ பேங்க் நிஃப்டியோட சார்ட் பாருங்கள். இப்போ பிரேக் அவுட் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? இப்போ என்னென்னா நம்ம பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இந்த புல்லிஷ் என்கில்ஃபிங் வியரிஷ் என்கில்ஃபிங் கிடைக்கும் போதே இந்த 1000 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணிட்டோம். பட்டு ரீட்டைல் ட்ரேடர்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் எல்லா இதுவும் செக் பண்ணுவாங்க. இப்போ பிரேக் அவுட் ஆகிருக்கு, அதாவது இந்த இடத்துல கிளியராக பிரேக் அவுட் ஆகிருக்கு, சைட்வேஸ் ஒன்று பிரேக் அவுட் ஆகிட்டு ட்ரெண்ட் இப்படி வருது அப்படி சொல்லிட்டு இப்போ தான் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபின் நிஃப்டி பார்த்துருப்பாங்க. இதே மாதிரி ஃபின் நிஃப்டி சேம் இதே மாதிரி கிளியர் பிக்சர் கிடச்சி பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படி சொல்லிட்டு வருவாங்க. பட் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, அதை மேக்ஸிமம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ என்னென்னா மார்க்கெட் நல்லா கீழே விழுந்ததுன்னா அக்ரெசிவ் ஆகிடுவாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் உடனே என்ன பண்ணுவாங்க, அக்ரெசிவ் ஆகிடுவாங்க, உடனே புட்டு சொல்லிட்டு எல்லாம் போயிருப்பாங்க. ஸோ பிக் பிளேஸ் என்ன இப்போ ப்ளே பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் எதுக்கு போகுதுன்னா, அவங்க ஒரு பொசிஷன் பில்ட் பண்ணுவாங்க. எந்த பக்கம் கொண்டு போகிறதுன்னு சொல்லி அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இது பிரேக் அவுட் மேலே கொண்டு போகலாமா இல்லை கீழே கொண்டு போகலாம், அவங்க தான் பிரேக் அவுட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டேரக்ஷன் சைட்வேஸ் இதுக்கு பேர் தான் கன்சல்டேஷன் சொல்லுவாங்க. ஒரு கன்சல்டேஷன் ரொம்ப நாள் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் ஒரு அரவுண்டு த கார்னரில் ஒரு பெரிய மூமெண்ட் வெயிட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மூமெண்ட் இன்றைக்கி கிடச்சிருக்கு, இந்த 2 டேஸாக கிடச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் ரீட்டைல் ஸ்டேட்டஸை ட்ராப் பண்ணுறதுக்கு வேண்டி அக்ரெசிவாக எல்லோரும் புட்டில், அதாவது ரீட்டைல் ஸ்டேட்டஸ் புட் சைடில் ஹோல்டு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இங்கே ஒரு ஹோல்டு பண்ணி தான் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிற மாதிரி எடுத்து மறுபடியும் இந்த இடத்துல புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட மார்க்கெட்டு கீழே கொண்டு வரலாம். ஸோ இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம்.
ஸோ அதனால் ரீட்டைல் ட்ரேடர்ஸை ட்ராப் பண்ணுறதுக்கு வேண்டி மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு கூட பண்ணலாம். இன்றைக்கி வாலட்டைலாக இருக்கிறதுக்கு மார்க்கெட் வாய்ப்பு இருக்குது. ஸோ செல் ஆன் ரைஸ் யூஸ் பண்ணுற பிளான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உடனே அதனால் அக்ரெசிவாக கீழே போயிடாதீங்க. மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்குதான்னு பாருங்கள், கொடுத்ததுக்கப்புறம் போகலாம். பட் இப்போ எல்லா ஒரு ட்ரெண்டும் பார்க்கும்போது டெக்னிக்கலாக பார்க்கும்போது எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது. இப்போ நிஃப்டி ஐடி நான் வாட்ச் பண்ண சொல்லியிருந்தேன். நிஃப்டி ஐடி மட்டும்தான் மார்க்கெட் வந்து நிஃப்டி ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ நிஃப்டி ஐடி புல்லிஷாக இருக்கிற வரைக்கும் இது புல்லிஷாக இருக்குன்னு சொல்லி இந்த சைட்வேஸ் ஒன்று மார்க் பண்ணி காட்டியிருந்தேன் மேலே. இது சைட்வேஸ் ஒன்று மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போகும், அப்படி கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா நிஃப்டி வீக்னஸ் ஆகிடும், கீழே வந்துடும் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி பிரேக் அவுட் பண்ணிக்க பாருங்கள். இந்த சைட்வேஸ் ஒன்று இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் அவுட் பண்ணுச்சு. ஸோ நிஃப்டி ஐடி இன்றைக்கி வீக் ஆச்சு, ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டி 50 கீழே கொண்டு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த சைட்வேஸ் ஜோன் இங்கே இருக்குது. அந்த இடத்துல வந்து நிஃப்டி வந்து 80 வந்து சப்போர்ட் எடுக்குது. ஸோ நிஃப்டி ஐடி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே ஒரு சப்போர்ட் ஏரியாவில் தான் இருக்குது. இப்போ வந்து குளோபல் இண்டெக்ஸஸ்க்கு வேண்டி தான் கீழே விழுந்திருக்கு. இப்போ வந்து ஒரு பெரிய கரெக்ஷன் வர்றது நல்ல விஷயம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். மார்க்கெட் ஒன் சைட்லேயே நிஃப்டி வந்து மேலே போயிட்டே இருந்துச்சு. பாருங்கள், இந்த இடத்துலேருந்து ஒரு நல்ல இந்த எலெக்ஷன் கரெக்ஷன் ஆனதுலேருந்து பெரிய ஒரு ரேலி கிட்டத்தட்ட நிஃப்டி. ஸோ அதுக்கு வந்து ஒரு நிஃப்டிக்கு வந்து ஒரு இந்த மாதிரி கரெக்ஷன் வர்றது நல்லது தான். அப்போ தான் ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அப்போ தான் அடுத்து ஒரு அப் மூவ் கிடைக்கும். இல்லாட்டி அடிச்சு இறக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அது ஒரு கரெக்ஷனாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இருந்தாலும் இந்த கரெக்ஷன் வந்து இப்போ 23,000க்கு கீழே ஓப்பனிங் கிடச்சி க்ளோசிங் வந்துருச்சு. இந்த 24,000 ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடச்சிருச்சுன்னா அடுத்தது வந்து கண்டிப்பாக 23,300 தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் நிஃப்டிக்கு. பட் செல் ஆன் ரைஸ் யூஸ் பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ஸ்பைக் கொடுத்துட்டு மேலே ஒரு ஸ்பைக் கொடுத்துட்டு கூட கீழே கொண்டு வரலாம். ஸோ அதனால் வந்து தேவையெல்லாம் போய் லாஸ் பண்ணிக்காதீங்க. சிக்னல் எப்படி கிடைக்கிது என்னென்னு பார்த்துட்டு அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா இதுவும் காட்டிட்டேன். அதனால் ஏன்னா ரீட்டைலர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து புட் ஆப்ஷனை ஹோல்டு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டை மேலே ஒரு ஸ்பைக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே கொண்டு வருவாங்க. இல்லை ரீட்டைல் ஸ்டேட்டஸ் வந்து இதுலேருந்து எல்லாருமே சப்போர்ட் எடுக்க போகுது, எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு ரிவர்சல், அதாவது புல்லிஸ்க்கு ஹோல்டு பண்ணியிருந்தாங்க, புல்லி சைடில் இருந்தாங்கன்னு சொன்னால் உடனே ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அக்ரெசிவாக மறுபடியும் கீழேயே கொண்டு வர பார்ப்பாங்க மார்க்கெட்டை. ஸோ இதுதான் பிளான். இதுக்கு தகுந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஒரு ஸ்பைக் கொடுக்குறாங்களா பாருங்கள். அந்த ஸ்பைக் கொடுத்தாங்கன்னா அதை வந்து செல் ஆன் ரைஸ் பிளானாக யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. டார்கெட் வந்து கிளியராக சொல்லியிருக்கு, 23,300 சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு பெரிய டவுன் மூவ் இருக்குது. அதுக்கப்புறம் எலெக்ஷன் லோ தான் சப்போர்ட்டாக இருக்கும் ஃபின் நிஃப்டிக்கும் சரி, பேங்க் நிஃப்டிக்கும் சரி. ஸோ இது யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.